ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பிஎட் கமிஷனை பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன். பிஎட் கமிஷனில் எனக்கு என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அண்ட் என்னென்ன ரெக்கார்ட்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, என்னோட டெமோ கிளாஸ் எப்படி போச்சு, அண்ட் நான் எப்படி ப்ரிப்பரேஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குட்டி மோட்டிவேஷன். எல்லாரும் இந்த கமிஷனை வச்சு நிறைய பயந்துட்டு இருப்பீங்க. ஐயோ! பாதி பேர் ரெக்கார்ட்ஸ் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வரி இருக்கும். அதுக்கப்புறம் டெமோ கிளாஸ், அந்த கிளாஸ் எப்படி நம்ம நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பயமா இருக்கும். ஸோ எல்லாம் பயந்தாலுமே அந்த பயம் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்றத பொறுத்து தான் இருக்கு. நம்ம என்னதான் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சாலுமே, அவங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்கன்றது நம்ம தலையில எழுதியிருக்கு. சரியா? ஸோ அதனால பயப்படாதீங்க. கேட்குற கொஸ்டினுக்கு உங்களுக்கு தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க. தெரியலன்னா அப்படியே விட்டுருங்க. பட் பேசிக்கான கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு கண்டிப்பா வந்து பதில் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ என்னோட கமிஷன்ல ஒரே ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்தது. நானும் தான் பயப்பட்டேன். எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த நம்பர் 1 அவங்க ஸ்டூடெண்ட் வந்து உள்ள போன உடனே அவங்க வெளியில வரும்போது அவ்வளோ ஆர்வமா இருந்தாங்க. என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்ட்டு. ஆம், நாங்க வந்து அவங்கள நிப்பாட்டிட்டு கொஸ்டின்ஸ் வந்து என்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டோம். அப்போ வந்து என்ன சொல்றது, நம்மளுக்கு முன்னாடி போனவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ணும்போது, சரி நம்மளும் நல்லா பண்ணிருவோம். இதான் கேட்டாங்களா? இதான் கேட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனசு கொஞ்சம் ஆதரவா இருக்கும். அதே மாதிரி தான் ஒரே ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஃபர்ஸ்ட்டு ஒரு பொண்ணு வந்து உள்ள போகும்போது, அவங்களுக்கு வந்து 40 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. சரியா? ஃபுல் 45 மினிட்ஸு. ஏன்னா சில பேருக்கு வந்து 40 மினிட்ஸ் அந்த மாரி எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அந்த ஸ்டூடெண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, இந்த காலேஜ்ல இந்த ஸ்டூடெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, இந்த காலேஜோட லெவல் என்ன, அப்படின்ற மாரி நோட்டீஸ் பண்ற மாரி இருக்கும். சரியா? ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு வந்து ஃபுல்லா அந்த லெசன் பிளான் 1 அண்ட் லெசன் பிளான் 2ல அ லெவல் 1, லெவல் 2ல 2 கிளாஸுமே நடத்த சொன்னாங்க. 2 கிளாஸுமே நடத்திட்டு, அதுல வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணாங்க. சரியா? ஒரு ஃபர்ஸ்ட்டு 1லருந்து 10 வரைக்கும் அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கரைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அப்சர்வ் பண்ணாங்க. சாக் பீஸு அவங்க எடுக்கிறதுலேருந்து, எந்த போர்ட்ல எப்படி அழிக்கிறாங்கன்றதுலேருந்து நல்லா நோட்டீஸ் பண்ணாங்க. ஆனா, அதுக்கப்புறம் போக, 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 போக கொஞ்சம் லெத்தாஜிக்கா அப்படியே என்ன சொல்றது, டைம் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கும் லஞ்ச் வேற போணும். ஸ்டூடண்ட்ஸ் இல்லாம நம்ம பாடம் நடத்த முடியாதுல்ல. ஸோ ஸ்டூடண்ட்ஸையும் நம்ம பார்த்துக்கணும். ஸ்டூடண்ட்ஸ கரெக்ட் டைம்ல அவங்கள வீட்டுக்கும் அனுப்பணும். அவங்க லஞ்ச் வேற சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரிலாம் டைமிங் பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா அப்படியே விட்டுட்டாங்க. ந இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்டூடண்ட் வந்து அவங்க வந்து ஒரு பையன். ஸோ அவங்க வந்து உள்ள போயிட்டு அ கேள்விலாம் கேட்டிருப்பாங்க போல. நான் வெளியில வந்து ஆர்வமா கேட்டேன். என்ன கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? அப்படின்னு. இந்த மாரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கப்பா. இபிசினா என்னன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்வாயர்ன்மென்ட் டே எப்போன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அது மாரிலாம் கேட்டுட்டே இருந்தாங்க. நான் ரெக்கார்ட் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டே தான் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. நான் வந்து இதுக்கெல்லாம் என்ன ஆன்ஸர்? இதுக்கெல்லாம் என்ன ஆன்ஸர்? அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்வமா கேட்டேன். அதுக்கு அவரு ஜஸ்ட் என்ன சொன்னாரு அப்படின்னா, "நான் ஒண்ணுமே சொல்லலப்பா. பேஜ மட்டும் திருப்பிட்டே இருந்தேன்" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு செம்ம காமெடியா செம்மையா சிரிச்சுட்டேன் நானு. ஏன்னா, பசங்களே அது ஒரு டயலாக் சொல்லுவாங்கல்ல, "பசங்கனாலே பசங்க தானப்பா" அப்படின்ற மாரி. அவங்க ஜஸ்ட் ரிலாக்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சாலும், தெரியலனாலும் என்ன சொல்றது, ரொம்ப டென்ஸ் ஆக மாட்டாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த 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 டைம வந்து ஃப கொலாப்ஸ் பண்ண மாட்டாங்க. ஃப்ளாப் பண்ண மாட்டாங்க. தெரிஞ்சிச்சு, "தெரியல சார், தெரியல சார்" அப்படின்னு விட்டுட்டு வந்துருவாங்க. அதே மாரி தான் நீங்களும் ஓப்பனா இருங்க. தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சதுன்னு சொல்லுங்க. தெரியலன்னா, "இல்ல சார் தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஸோ இதுதான் நான் சொல்றேன். எப்படி இருந்தாலும் கமிஷன் நம்ம அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரிலாக்ஸா உங்களோட கமிஷன நல்லபடியா இது பண்ணுங்க. ஆ எல்லா ரெக்கார்ட்ஸும் கரெக்ட்டா முடிச்சிருங்க. அண்ட் எல்லா லெசன் பிளானையும் கரெக்ட்டா முடிச்சிருங்க. இந்த லெசன் பிளான பொறுத்தவரைக்கும், அ உள்ள கன்டென்ட்க்கு முன்னாடி நீங்க ஒண்ணு எழுதுவீங்கல்ல. நேம் ஆஃப் த அ அ கைட் நேம் அண்ட் ஸ்டூடண்ட் நேம், அத டீச்சர், ட்ரெய்னிங் டீச்சர் நேமு, அதுக்கப்புறம் என்ன கிளாஸ் எடுத்தோம், எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாங்க, லெசனோட நேம் என்ன அப்படின்லாம் நீங்க எழுதிருப்பீங்க. ஸோ, இதுல மட்டும் நீங்க கரெக்ட்டா இருக்கணும். என்ன அப்படின்னா, அவங்க ஜஸ்ட் ஒரு செக் பண்ணும்போது, நடுவுல ஏதாவது டிக் பண்ணும்போது, ஸ்டூடண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து கரெக்ட்டா இருக்கணும். ஏன்னா, ஸ்டூடண்ட்ஸோட நம்பர் வந்து இப்ப நீங்க வந்து ஒரு 35க்கு பதிலா, அதாவது நீங்க வந்து டெஸ்ட் அண்ட் மெஷர்மென்ட்ல ஒரு
உண்மையான நம்பர் இருந்தா, உண்மையான நம்பர் குடுத்து, நீங்க உங்களுக்கு வேல்யூ கரெக்ட்டா வந்தா ஓகே. ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேல்யூ கரெக்ட்டா வரல அப்டின்ட்டு, ஸ்டூடண்ட்ஸ் வந்து குறைச்சிருவாங்க. சப்போஸ் ஒரு 45 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அப்டின்னா, ஆ 40 40னா நல்லா கரெக்ட்டா வந்திருக்கும் அப்டின்னுவாங்க. 43 ஸ்டூடண்ட்ஸ்னா, அந்த 3 பேர இது பண்ணிட்டு 40 அந்த மாரி எடுத்துப்பாங்க. ஸோ சில மாரி கால்குலேஷனுக்கு படி ஏத்த மாரி அவங்க பண்ணுவாங்க. ஆனா நம்ப நடத்துனது என்னமோ 45 ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான். ஓகே. அந்த மாரி நான் சொல்றேன். ஸோ, அந்த வேல்யூ வந்து கம்மி பண்ணிப்பாங்க. அந்த ஸ்டூடண்ட்ஸோட எண்ணிக்கை நம்பர்ஸ் வந்து கம்மி பண்ணிப்பாங்க. ஸோ, டெஸ்ட் அண்ட் மெஷர்மென்ட்ல என்ன நம்பர் இருக்கு, அண்ட் லெசன் பிளான்ல என்ன நம்பர் இருக்குன்னு கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. அந்த எவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ்னா, எவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ் அத அவங்க கேட்கும்போது உங்களுக்கு கரெக்ட்டா நீங்க வந்து சொல்ற மாதிரி இருக்கணும். அ நீங்க வந்து என்ன சொல்றது? குழப்பிக்க கூடாது. ஓகே. ஸோ, நெக்ஸ்ட்டு இந்த வீடியோல நம்ப ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, கொஸ்டின்ஸ் ஜென்ரலா கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜென்ரலா கொஸ்டின் வந்து ஸ்கூல பத்தி கேட்பாங்க. ஸ்கூல் நீங்க எந்த ஸ்கூலுக்கு போனீங்க? அந்த ஸ்கூல் எங்க இருக்கு? ஓகே. அண்ட் எத்தன நாள் ட்ரெய்னிங் போனீங்க? அந்த டேஸ் எவ்ளோ டேஸு? கைடு நேம் என்ன? அதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர் நேம் என்ன? கைடு வந்து என்ன படிச்சிருக்காங்க? அண்ட் ஹெட் மாஸ்டர் நேம் என்ன? ஓகே. ஸோ கிளாஸஸ் எந்த கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா வந்து விசாரிக்கலாம். எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு எடுத்தீங்க? அவங்க எவ்வளோ பாய்ஸ் இருக்காங்க? எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க? அப்படின்ட்டு. கேட்கிறவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம் இல்லையா? ஸோ அதனால இத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, அ ரெக்கார்ட்ஸ்லேருந்து என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது. அ என்னென்ன ரெக்கார்ட்ஸ நம்ம எதுக்கு எழுதுறோம்? ஏன் எழுதுறோம்? நம்ம தெரியாமலே நம்ம எழுதியிருப்போம். சரியா? ஸோ ஆனா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? முழிப்போம். திரு திருன்னு முழிப்போம். ஸோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு தான் உங்களுக்காக இந்த வீடியோ. நான் வந்து சின்ன சின்னதா ஒரு ஷார்ட்டா ஒரு பிரீஃபா தான் நான் சொல்றேன். ஸோ இத வந்து நீங்க வந்து பார்த்துக்கோங்க. கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து லெசன் பிளான். லெசன் பிளான்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்டின்னா, அ லெசன் பிளானோட பர்ப்பஸ் என்ன? ஓகே. ஸோ லெசன் பிளான்னா என்ன? லெசன் பிளான நம்ம எதுக்குப்பா எழுதுறோம்? அப்படின்ற மாரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ லெசன் பிளான் நம்ம எதுக்கு எழுதுறோம்? ஒரு பசங்க வந்து அ கத்துக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே வந்து ஒரு ப்ரீ பிளானா நம்ம வந்து அந்த லெசன வந்து என்னென்னலாம் சொல்லி தரணும்? என்னென்னலாம் அ பசங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி குடுக்கலாம்? எப்படிலாம் வந்து அவங்கள வந்து அட்டென்டிவா வச்சுக்கலாம்? அப்படின்ற மாரிலாம் அ இருக்கிறதுக்கு தான் இந்த லெசன் பிளான். ஓகே. ஸோ இந்த லெசன் பிளான்ல எத்தன நீங்க லெசன் பிளான் எழுதுனீங்க? அதுக்கப்புறம் 25 லெசன் பிளான் எழுதுனீங்களா? 30 லெசன் பிளான் எழுதுனீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு குடுக்கப்பட்டது 25 ஓகே 25 லெசன் பிளான் தான். ஆனா, சில பேர் வந்து எக்ஸ்ட்ராவா எடுப்பாங்க. இப்ப நான்லாம் வந்து என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா எடுத்தேன். எக்ஸ்ட்ரானா இந்த 25 லெசன் பிளான் அடுத்தது டீச்சர் வரல அப்படின்னா, நான் வந்து சரி இந்த கிளாஸ் சும்மா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு எடுப்போம். ஸோ அந்த மாரியும் எடுக்கல மாரி இருந்தது. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ். எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்னா இந்த நம்மளுக்கு குடுத்துருக்கிறது 2 கிளாஸு. ஆனா இந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் இருப்பாங்கல்ல. 10த் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு கிராமர் எடுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. 11த்துக்குலாம் ஏதாவது எடுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க ஏதாவது எடுத்தீங்களா? அப்படின்ற மாரிலாம் கேட்கலாம். லெசன் பிளான் லெவல் 1லயும், லெவல் 2லயும் இதான் கேட்பாங்க. மோஸ்ட்டா லெசன் பிளான் நம்ம எதுக்குப்பா எழுதுறோம்ன்ற கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கு நீங்க ஆன்ஸரு உங்களுக்கு தோணுன மாரி கரெக்ட்டா சொல்லுங்க. அப்சர்வேஷனல் ரெக்கார்ட். இந்த அப்சர்வேஷனல் ரெக்கார்ட் லெவல் 1லயும், லெவல் 2லயும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்டின்னா, வாட் இஸ் த பர்ப்பஸ்? அப்சர்வேஷனல் ரெக்கார்ட் எதுக்குப்பா எழுதுறீங்கன்ற மாரி கேட்டா, நீங்க என்ன சொல்லணும் அப்டின்னா, அப்சர்வேஷனல் ரெக்கார்ட்னா அப்சர்வ் பண்றது. யார அப்சர்வ் பண்றதுன்னா, எங்களோட கைட் டீச்சர் வந்து அப்சர்வ் பண்றது. ஏன்னா, எங்களோட கைட் டீச்சர்ஸ் வந்து ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ண ஒரு புது ட்ரிக்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? கிளாஸ்ல நடத்தும்போது பசங்கள எப்படி வந்து அவங்க அட்டென்டிவா வச்சிருக்காங்க? அதுக்கப்புறம் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க? அதுக்கப்புறம் அந்த லெசன எப்படி அழகா கொண்டு போறாங்க அப்படின்றதுக்காக, இந்த அப்சர்வேஷனல் ரெக்கார்ட் வந்து நம்ம வந்து பண்றோம். இது எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நாள் ட்ரெய்னிங் போம்போது, அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த அந்த 10 நாளு. அந்த 10 நாளோ, 5 நாளோ, அது வந்து நம்ம வந்து டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ நாள் அப்சர்வ் பண்ண சொல்றாங்களோ, அவ்வளோ நாள் அப்சர்வ் பண்ணிட்டு, அது வந்து நம்ம வந்து ரெக்கார்ட்ல வந்து எழுதணும். ஸோ இத வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அப்சர்வேஷனல் ரெக்கார்ட்ல அப்சர்வ் பண்ணீங்களா? அப்படின்னு கேட்டாங்க என்னல்லாம். நம்ம வேற வழி இல்லாம ஆமா அப்படின்னு சொல்றது. ஏன்னா சில பேருக்கு வந்து நீங்க வந்து ஆ டீச்சர்ஸ் வந்து லீவ்ல இருக்கலாம். சில பேருக்கு கைடு வந்து இல்லாமலே இருப்பாங்க சில பேரு. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்றது? ஓகே. ஸோ அப்சர்வேஷனல் ரெக்கார்டுக்கு அப்சர்வ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா, அங்க வந்து நாங்க போன டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது? டைம் இல்ல அவங்களுக்கெல்லாம்.
சரியா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே கிளாஸ் எடுக்க சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மிஸ்டேக்னா மட்டும் சொல்லுவாங்க அவங்க. இந்த மாரி பண்ணணும்ப்பா, இந்த மாரி செய்யணும். கிளாஸ்ல எல்லாரையும் இது பண்ணிக்கணும், அட்டென்டிவா வச்சுக்கணும், கிளாஸ் அமைதியா வச்சுக்கணும் அப்படின்ற மாரிலாம் அட்வைஸ்லாம் வந்து நெறைய குடுப்பாங்க. ஸோ அப்சர்வேஷனல் ரெக்கார்டு அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, ஆமா அட்டெண்ட் பண்ணோம். கை டீச்சர் நேம் என்ன? அப்படின்ற மாரி கேட்பாங்க. கை டீச்சர் வந்து அ என்னென்ன டெக்னிக்ஸ், ட்ரிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. உங்களுக்கு அதெல்லாம் வந்து எது ரொம்ப அட்ராக்டிவா ஆச்சு? அப்படின்ற மாரிலாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு எந்த டேட்லேருந்து நீங்க எந்த டேட் வரைக்கும் நீங்க வந்து அப்சர்வ் பண்ணீங்க அப்படி கிளாஸ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு மொத்தமா எத்தன அப்சர்வேஷனல் கிளாஸஸ் வந்து அட்டெண்ட் பண்ணீங்க? அப்படின்னும் கேட்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து தெளிவா ஒரு நாள் உட்காந்து எல்லா ரெக்கார்ட்ஸ்லயும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, டெஸ்ட் அண்ட் மெஷர்மென்ட். இந்த டெஸ்ட் அண்ட் மெஷர்மென்ட் ரெக்கார்ட்னா என்ன? இதோட பர்ப்பஸ் என்ன? எதுக்குப்பா இதெல்லாம் எழுதுறீங்க? இந்த ரெக்கார்ட்லாம் என்ன? இதெல்லாம் யூஸா? அப்படின்ற மாரிலாம் கேட்பாங்க. ஸோ டெஸ்ட் அண்ட் மெஷர்மென்ட்ல கண்டிப்பா அ என்ன கொஸ்டின்னா, இந்த பர்ப்பஸ் கொஸ்டின். கேட்டா கேட்கலாம். ஆனா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நான் போன ஸ்கூல்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் கத்துக் குடுத்த வழியில, நான் அவங்களுக்கு லெசன் எடுத்த இது அவங்களுக்கு புரிஞ்சுதா? அவங்களுக்கு அவங்களோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கு? அவங்களோட அ ஸ்டடி வ ஸ்டடி மெத்தட் வந்து அம் எந்த லெவல்ல வந்து எந்த லெவல்ல இருந்து எந்த லெவலுக்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு, நான் சொல்லிக் குடுத்த முறையில இருந்து நான் வந்து டெஸ்ட் எடுக்க வந்து அ இந்த மாரி டெஸ்ட்டுன்னு ஒண்ணு வச்சேன். அந்த டெஸ்ட்ல அவங்களோட மெஷர்மென்ட் என்ன? அவங்க வந்து அ ச மத் அம் இதுக்கு முன்னாடி பிஃபோர் எப்படி இருந்தது? ஆஃப்டர் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேல்யூவ தெரிஞ்சுக்கிறதுக்காக, நான் வந்து இந்த டெஸ்ட் அண்ட் மெஷர்மென்ட் வந்து எடுத்தேன். ரெக்கார்ட் எழுதினேன் அப்படின்ற மாரி. என்னென்ன டெஸ்ட் வச்சீங்க? அப்படின்னு கேட்பாங்க. எந்த லெசன்ல இந்த டெஸ்ட் வச்சீங்க? ப்ளூ பிரிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே. நான் முன்னாடியே சொன்ன மாரி ப்ளூ பிரிண்ட் ரொம்ப முக்கியம். அதையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கா? காட்டுங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. இந்த சார்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ப்ளே பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மீன், மீடியன், மோட் வேல்யூ என்ன வந்துச்சு? அப்படின்லாம் கேட்பாங்க. கண்டிப்பா இது வந்து 2, 3 பேருக்கு இது கேட்டாங்க. நாங்க கமிஷன்ல இருக்கும்போது. ரெக்கார்ட்ஸ் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கேட்டாங்க. உங்களோட மீனோட வேல்யூ என்ன? மோடோட வேல்யூ என்ன? அப்படின்ற மாரிலாம் கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியலன்னா, சார் அத நான் கொஞ்சம் மேக்ஸ்ல வீக்கு சார். எனக்கு நம்பர்ஸ்ல நான் கொஞ்சம் வீக்கு. என்னால மனப்பாடம்லாம் பண்ண முடியல. அதிலயே இருக்கு சார் அப்படின்ற மாரி சொன்னாங்க. இதெல்லாம் மெமரைஸ்லாம் பண்ணலாம் முடியாது நம்மளால. சில பேர் பண்ணுவாங்க. நம்மளால முடியலன்னா, நம்ம வந்து சொல்லிடலாம். ரெக்கார்ட்ல இருக்கு சார். என்னால நம்பர்ஸ் எனக்கு கொஞ்சம் வீக் சார். அதனால என்னால மனப்பாடம்லாம் தெரியாது சார் அப்படின்ற மாரி சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து டெஸ்ட் அண்ட் மெஷர்மென்ட்ல கடைசி வேல்யூ என்ன வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா இது கேட்பாங்க. இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். 10 நம்பர், ஃபோன் நம்பர் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனா இது 2டே 2 நம்பர் தான். ஓகே. ஸோ இது மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்த வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. பாசிட்டிவா இருக்கா? நீங்க சொல்லிக் குடுத்தது ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஓகேவா? அப்படின்ற மாரி கேட்பாங்க. என்ன வேல்யூ வந்துச்சு? டெஸ்ட் அண்ட் மெஷர்மென்ட்ல என்ன உங்களுக்கு கடைசியா என்ன ரிசல்ட் வந்துச்சு? அப்படின்ற மாரிலாம் கேட்பாங்க. ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் ரிசல்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்வைரன்மென்டல் எஜுகேஷன். ஸோ இந்த ரெக்கார்ட் வந்து மோஸ்ட்டா வந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, இதோட பர்ப்பஸ் என்ன? ஓகே. ஸோ எல்லா ரெக்கார்டோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. ஸோ என்வைரன்மென்டல் எஜுகேஷன்னா நம்ம வந்து சும்மா எஜுகேஷன் மட்டும் நம்ம புக்ஸ மட்டும் நம்ம படிக்காம நம்மளோட இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸ்டூடண்ட்ஸ்க்கும் அத வந்து மோட்டிவேட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அதையும் தெரிய வைக்கணும். அப்படின்றதுனால என்வைரன்மென்டல் எஜுகேஷன் ரெக்கார்டு. இதுல என்னென்னன்னா, ஸ்கூல்ல ஏதாவது ப்ரோகிராம் கண்டக்ட் பண்ணாங்களா? அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்ன இன்சிடென்ட்ஸ், என்னென்ன ப்ரோகிராம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஜெனரல் நாலேட்ஜா இது ஒண்ணு கேட்கலாம். எப்பப்பா என்வைரன்மென்டல் டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஜூன் 5. ஸோ இந்த 2025ல சவுதி அரேபியால நடக்குது. இந்த என்வைரன்மென்ட் டே மீட்டிங். ஓகே. கான்ஃபரன்ஸ் மாரி நடக்குது. அதுதான் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, டெமான்ஸ்ட்ரேஷன் லெவல் 1 அண்ட் 2. ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் லெவல் 1 அண்ட் 2ல பர்ப்பஸ். ஓகே. முக்கியமானது என்ன அப்படின்னா, ஆ இது இந்த ரெக்கார்ட் வந்து நம்ம ஏன் எழுதுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நம்ம ஸ்டூடண்ட்ஸ் காமிக்கும்போது, அது ரொம்ப அவங்களுக்கு வந்து புரியும்.
ஓகே. ஸோ அது டேபிள் மேல வச்சு நம்ம எப்படி அத அசெம்பிள் பண்றோம். அதுக்கப்புறம் எங்களோட டீச்சர்ஸ் வந்து அத எப்படிலாம் சொல்லிக் குடுத்தாங்க, அப்படின்ற மாரிலாம் நம்ம வந்து சொல்லணும். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் லெவல் அவ்வளோ இந்த ரெக்கார்ட்ல தான் அவ்வளோலாம் கேள்வி கேட்கல யாரையும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல். இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்னா என்ன அப்படின்னா, இதோட ரீசன் இதோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்னென்னலாம் வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ணோம், என்னென்னலாம் டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணோம். ஏன்னா எங்களோட டீச்சர்ஸ்லேருந்து, எங்களோட கைட் டீச்சர்ஸ்லேருந்து, நம்ப என்னென்னலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ வந்து அட்டென்டிவா வச்சுக்க, நம்ம கிளாஸ் ரூம்ல என்னென்னலாம் யூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல். அண்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ல வந்து நெறைய இருக்கு நம்மளுக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்டாவும் இருக்கு. அதுக்கப்புறம் சார்ட் பேஸ்டாவும் இருக்கு. ஓகே. ஸோ ஒர்க்கிங் மாடல் இருக்கு. இது இருக்கு. நெறைய இருக்கு. ஸோ நம்ம கிளாஸ் ரூம்ல நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு, அத வந்து கண்டிப்பா கேட்கலாம். ஓகே. ஸோ நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரொம்ப செலவு பண்ணி, இல்லன்னா ரொம்ப உங்களுக்கு புடிச்ச இந்த டீச்சிங் எய்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணீங்க? ஓகே. ஸோ ஸ்டூடண்ட்ஸ வந்து பாராட்டுன அளவுக்கு என்ன அ டீச்சிங் எய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாரிலாம் கேட்கலாம். ஓகே. அதுவும் அந்த லெசனோட நேம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி. இந்த கேஸ் ஸ்டடில எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க. அ என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, கேஸ் ஸ்டடில என்ன ஸ்டூடண்ட்ஸ் யாரப்பா எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இந்த மாரி நேம் சொன்னேன். ஏன் அவன எடுத்தீங்க அப்படின்னாங்க. இல்ல சார் அவன் வந்து படிக்கிறான், நல்லா படிக்கிறான். ஆனா வந்து வீட்ல வந்து அவங்களுக்கு வந்து கேர் இல்ல. அவனுக்கு வந்து படின்னு சொல்ற மாரி யாரும் இல்ல. ஏன்னா அவங்க வந்து விவசாயம் பண்றாங்க சார். இவன இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி வீட்ல படிக்கிற மாரி அவங்க பேரண்ட்ஸ் இது பண்ணாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும் அப்படின்ற மாரி. ஆனா, ஆ என்ன ஏன் கேட்டாங்க அப்படின்னா, அ ஏன் அந்த பையன நீங்க எடுக்குறீங்க? கேஸ் ஸ்டடின்னா என்ன? அப்படின்னு கேட்டாங்க நெக்ஸ்ட். கேஸ் ஸ்டடின்னா என்னங்க சார்? அ நம்பளுக்கு ஒரு மாணவன ஒரு ஸ்டூடண்ட் அவன் மேல வந்து அ அவன் தனிப்பட்ட முறையில வந்து ஏதோ ஒரு டேலண்டோ, இல்ல ஏதோ ஒரு வீக்னஸோ அவன்கிட்ட இருக்கு அப்படின்னா, அத வந்து நான் அப்சர்வ் பண்ணி அ ஸ் எழுதுறது சார் அப்படின்ற மாரி சொன்னேன். இதுதான். ஆனா இதுல கேஸ் ஸ்டடின்னா என்ன அப்படின்னா, அ இந்த கொஞ்சம் அ படிப்பு கொஞ்சம் ஏறாம, இல்லன்னா பிசிக்கலா அ அவங்களால முடியாம இருப்பாங்க. ஓகே. ஸோ மென்டலா கொஞ்சம் முடியாம இருப்பாங்க. அந்த மாரி இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ வந்து தான் நீங்க வந்து அப்சர்வ் பண்ணணும். அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா நான் போன ஸ்கூல்ல எனக்கு புடிச்சது 2 பேரு. புடிச்சதுன்னா, அ அவன் படிக்க மாட்டான். பட் அவன்கிட்ட டேலண்ட் இருக்கு. ஆனா அவன் படிக்க மாட்டேங்கிறான். அவன விசாரிச்சேன். அவன் விசாரிக்கும்போது அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இந்த மாரி அவனுக்கு ஒரு அண்ணன், ஒரு தம்பி. ஆனா என் மேல பாசத்த காமிக்க மாட்டேங்கிறாங்க எங்க அப்பா, அம்மான்ற மாரி ஒரு கொஞ்சம் என்ன சொல்றது? குடும்ப சூழ்நிலை அவனுக்கு வேற மாரி அவன் எடுத்துக்கிட்டான். ஓகே. ஆனா அவன் தம்பி நல்லா படிப்பான். ஸோ எனக்கு அவன ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு மேத்ஸ் சொல்லி தந்தேன். ஆக்சுவலா என்னோட இது இங்கிலீஷ் தான். பட் நான் அவனுக்கு மேத்ஸ் சொல்லி தரும்போது, மேத்ஸ ஒரே ஒரு சம் தான் சொல்லிக் குடுத்தேன். பட் அவன் 2, 3 சம்முக்கு டக் டக் டக்குன்னு போட்டான். ஆனா, இதுலருந்து என்ன தெரியுது அப்டின்னா, அவனுக்கு வந்து படிக்கணும் அ படிப்பு இருக்கு. ஆனா, அத யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறான். ஏன் அப்டின்னா, அவனுக்கு வந்து அ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன வெறுப்பாங்க. ஏன் அப்டின்னா, அவன் படிக்க மாட்டேங்கிறான்ற வெறுப்பாங்க. ஆனா, இவன் படிக்கிற பையன். நான் அவன தான் எடுத்துக்கணும்னு பார்த்தேன். பட் அன்னைக்குன்னு அவன் வரல. ஸோ, அதனால அப்படியே விட்டாச்சு. வேற ஒருத்தன எடுத்தேன். ஸோ, இதுலருந்து தான் கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கப்புறம் மென்டலி டிசாஸ்டர் ஸ்டூடண்ட்லாம் எங்க கிட்ட இல்ல. ஓகே. ஸோ, அதனால பிசிக்கலாவும் இதா இருக்கிறவங்க யாரும் இல்ல. ஸோ, அதனால அப்படியே விட்டாச்சு. அதனால 2 ஸ்டூடண்ட்ஸ் எடுத்தோம். இதுதான் கொஸ்டின் கேட்டாங்க. இந்த கேஸ் ஸ்டடிலருந்து தான் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ, அத நல்லா பார்த்துக்கோங்க. கேஸ் ஸ்டடில நீங்க எந்த ஸ்டூடண்ட் எடுத்தீங்க? எந்த கிளாஸ் அவன்? ஏன் எடுத்தீங்க? அவனுக்கு என்ன கொறை? உங்களால கொஞ்சம் என்ன சொல்றது? இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதா அவன? அப்படின்ற மாரிலாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஜர்னல். இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜர்னல் அப்படின்னா, நம்ப வந்து என்னென்னலாம் கத்துக்கிட்டோம்? நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ணோம்? ஓகே. ஸோ என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மலாம் பண்ணோம்? அத வந்து ஒரு ஜர்னல் மாரி எழுதுறது தான் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஜர்னல். நம்மளோட படைப்புகள், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து நம்ம வந்து ஒரு அசஸ்மென்ட் மாரி பண்ணி, நம்ம வந்து அத வந்து ஒரு ஜர்னலா எழுதுறது தான் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஜர்னல். இதுல வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. பட் மைக்ரோ டீச்சிங்கோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. அண்ட் எத்தன ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படின்னு அந்த 8 ஸ்கில்ஸையும் நான் வந்து எழுதி போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும்.
ஸோ மனப்பாடம் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ அண்ட் ரிஃப்ளெக்டிவ் ஜர்னல். இதோட எய்ம் என்ன, இதோட பர்பஸ் என்ன, ஓகே. ஸோ நம்ம என்னென்னலாம் பண்ணோம், ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நம்ம என்னென்னலாம் பண்ணோம், நம்மளோட மறக்க முடியாத அனுபவங்கள்லாம் என்னென்ன, நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு ஜர்னலாக எழுதுறது தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ. நெக்ஸ்ட்டு இபிசி, ரீடிங் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் ஆன் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ ரீடிங் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் ஆன் டெக்ஸ்ட், அதாவது நம்ம வந்து டெக்ஸ்ட்டில் நம்ம எப்படி ரீட் பண்ணணும், காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன, அதுக்கப்புறமேட்டு வந்து அதை நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கற்றுத்தரோம், அதை நம்ம எப்படி கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரெக்கார்டு. ஓகே, ஸோ இதில் வந்து நான் எனக்கு முன்னாடி போனவங்க கிட்ட வந்து கேட்டேன், என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றதுக்கு இபிசி இதை வந்து கேட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லைடில் வந்து போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதையும் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ ஏன்னா அந்த டைமில் உள்ளே போயிட்டு 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 வரும்போது அவங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஒரு ஃபுல் ஃபார்ம் இதுதான் கேட்குறாங்க. இபிசினா என்ன, அதுக்கப்புறமேட்டு வந்து அது பேர் என்ன, கம்யூனிகேஷன் இதை பற்றி கேட்டாங்க. அதுனா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. கால்னா என்ன அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய அந்த என்ன சொல்கிறது, அப்ரிவேஷன்ஸ் தான் நிறைய கேட்டாங்க. நெக்ஸ்ட் இபிசி 2 ட்ராமா அண்ட் ஆர்ட் இன் எஜுகேஷன். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதாவது நம்ம படிக்கிற நம்மளோட சப்ஜெக்டில் அதில் ஒரு கலையாக, ஒரு ஆர்ட்டாக, ஒரு ட்ராமாவா என்னென்ன எப்படி எப்படி அந்த காலத்துலேருந்து எப்படி வந்துச்சு, எஜுகேஷன் எப்படி டெவலப் ஆச்சுன்ற மாதிரி. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ட்ராமா நேம் என்ன, அதுக்கப்புறம் ட்ராமா அதான் படமோ எது வேணாலும் கேட்பாங்க. ஏன்னா நான் ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்டேன், என்னப்பா கேட்டாங்க அப்படின்றதுக்கு, உனக்கு நீ லேட்டஸ்ட்டாக என்ன படம் பார்த்த அப்படின்ட்டு கேட்டாங்களாம். அதுவும் நான் நினச்சேன், ஏன் இதுக்கு படத்துக்கும் இதுக்கும் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ தான் நான் இந்த பிபிடி போடும்போது தான் தெரிஞ்சது, இட் இஸ் ஆல்சோ an art. ஓகே, ஸோ அதில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச அந்த அந்த படமோ இல்லை இதுவோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. என்ன படம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன படம் பார்த்தீங்க, அதில் என்ன இது அப்படின்னு. நான் அதையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். ஸோ நம்மள இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, நம்ம லேட்டஸ்ட்டாக என்ன படம் பார்த்தோம், அதோட தீம் என்ன, அதோட கேரக்டர்ஸ் என்ன, நம்மளுக்கு என்ன பிடிக்கும், அந்த மாதிரிலாம் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் எனக்கு கேட்ட கேள்விகள் வேறு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபேமஸான ட்ரமாட்டிஸ்ட் யாராவது சொல்லுங்கள், ஃபேமஸான ரைட்டர் நேம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து காமர்ஸில் ஏதாவது ஃபீல்டில் இருக்கீங்கன்னா அந்த லெவலில் யார் கொஞ்சம் ஃபேமஸோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சயின்ஸில் இருந்தீங்கன்னா சயின்ஸில் யார் ஃபேமஸ்ஸு, இப்போ யாருக்காவது நோபல் ப்ரைஸு கிடச்சிருக்கா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நிறையா கேட்குறவங்க எப்படி வேணாலும் கேட்பாங்க. அதான் நான் சொல்கிறேன், அந்த சார் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து இபிசி 3 கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஐசிடி. இது கேட்டாங்க. ஐசிடினா என்ன, ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து கிளாஸ் ரூமில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வச்சு, ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம வந்து பசங்களுக்கு எப்படிலாம் வந்து சொல்லித்தரலாம், அவங்களுக்கு எப்படி இது அட்ராக்டிவாக இருக்கா, அவங்க இது ஈஸியாக கற்றுக்க முடியுதா அப்படின்ற மாதிரி நிறைய இப்போல்லாம் அப்படி தான் வருது எல்லா ஸ்கூல்லையும். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்னு நான் சொல்லுவேன். என்னென்னலாம் டூல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க கிளாஸ் ரூம்குள்ளே, அதுக்கப்புறமேட்டு வந்து ஏதாவது அப்டேட்டட் டூல்ஸ் வந்து வந்திருக்கா இப்போது அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த செல்ஃப். இது வந்து அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் மாதிரி தான் இதுவும். கொஞ்சம் இதோட பர்பஸ் என்ன அப்படின்றதும் கேட்பாங்க. அதாவது நம்மளை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஸ்வாட் அனாலிசிஸ் மாதிரி, நம்மளோட வீக்னஸ் என்ன, நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம இந்த பிஎட் முடிச்சுட்டு என்னென்னலாம் பண்ணுவோம், நம்ம 12th என்னென்னலாம் பண்ணியிருந்தோம், என்னென்னலாம் அவார்டு வாங்கியிருந்தோம், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எனக்கு கவிதைகள்லாம் எழுத பிடிக்கும், எனக்கு வந்து யோகானா பிடிக்கும். அந்த மாதிரி நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுலேருந்தும் கேட்பாங்க. நம்ம எப்படி இன்டர்வியூவில் இருக்கோமோ அந்த என்னென்னலாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த மாதிரி இந்த ரெக்கார்ட்லேருந்து இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்களோ அதெல்லாம் சொல்லுங்கள். நம்ம வந்து ஒரு டீச்சராக இருக்கிறத விட ட்ரைனிங் டீச்சராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சராக இருக்கும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட இது என்ன,
அதெல்லாம் நிறையா சொல்லலாம். என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் நீங்க நல்லா சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்டின்னா, ஆ எனக்கு ஓகே. ஸோ என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டாங்க, எந்த ஸ்கூல்ன்னு கேட்டாங்க, எத்தன லெசன் பிளான் எழுதுனீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து லெசன் பிளான் வந்து 25 எழுதியிருக்கேன் சார்ன்ற மாரி சொன்னேன். அதுக்கப்புறம் எத்தன ஸ்டூடண்ட்ஸ்க்கு எழுதுனீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு எத்தன ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாங்க நீங்க கிளாஸ் நடத்தும்போது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் சார் ஃபுல்லா வந்து அதிகமா தான் சொன்னேன். ஓகே. ஸோ இருக்கிற ஸ்ட்ரென்த் தான் சொன்னேன். பட் டெஸ்ட் அண்ட் மெஷர்மென்ட்ல இருக்கும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சார் நான் எடுத்தது 20 பேருக்கு தான் வந்து நான் வந்து ஆ அந்த டெஸ்ட் வந்து வச்சேன் சார் அப்படின்னா, ஏன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "இல்ல சார் எங்க கைட் டீச்சர் வந்து பிரிச்சுட்டாங்க. ஏன்னா ஒரே டெஸ்ட் 2 பேருக்கு 2 கைட் டீச்சருக்கு எழுதணும்னா, பசங்க கொஞ்சம் சோம்பேறிப்படுவாங்க. அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க, 20, 20யா பிரிச்சுக்கோங்க. 20, 20யா பிரிச்சுட்ட பிறகு அந்த 20லேருந்து நீங்க வந்து ஒரு 2 ட்ரெய்னி டீச்சர்ஸ்க்கும் பிரிச்சுட்டா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும்." அப்படின்ற மாரி, ஒரே டெஸ்ட்லயே முடிச்சிடலான்ற மாரி சொன்னாங்க சார் அப்படின்னு. "அப்படியாம்மா, சரி" அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு எத்தன சார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாங்க. நான் வந்து உண்மையா அந்த 50 சார்ட்ஸ்னா அந்த 50 சார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது அந்த 45 மினிட்ஸும் நம்ம எத்தன சார்ட்ஸ் யூஸ் பண்ணேன்னு கேட்கும்போது, நம்ம வந்து அவ்ளோ சார்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம அதே சார்ட்ஸ்லயே நம்ம பாடம் நடத்துனோம்னா, அப்ப நம்ம புக்கே பார்க்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணேன், புக்கையும் பார்த்துக்கிட்டு, போர்ட நல்லா யூஸ் பண்ணேன். போர்ட நல்லா யூஸ் பண்ணிட்டு, குவிஸ் அதுல கண்டக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கேம் மாரி அதுல இது பண்ணேன். வரைவேன். வரைஞ்சுட்டு அதுலேருந்து கேள்வி கேட்பேன். இது எந்த லெசனு? பண்ற மாரிலாம் கேட்பேன். ஆக்டிவிட்டி நெறையா வச்சேன். லெசனும் கத்து தரணும், ஆக்டிவிட்டியும் வைக்கணும், சார்ட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாரி கொஞ்சம் இதா இருந்ததுனால 50 லெசன் 50 சார்ட்ஸ் பண்ணேன் சார் அப்படின்ட்டு. எங்கள வந்து என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பேப்பர்ல எழுதி தர சொன்னாங்க. நேமு, ரோல் நம்பரு, ஆ எந்த ஸ்கூலுக்கு போனோம், கைட் டீச்சர் நேம் என்ன, எல்லாமே. எத்தன ரெக்கார்ட்ஸ் இருக்கு மொத்தம். அதுக்கப்புறமேட்டு என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம எழுதியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வந்து என்ன சார்ட்ஸ் ஓகே. ஒர்க்கிங் மாடல்ல எவ்வளோ, நான் ஒர்க்கிங் மாடல்ல எவ்வளோ, அதுக்கப்புறம் ரொட்டேட்டிங் டிஸ்க் எவ்வளோ, அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் கார்டு எவ்வளோ, அந்த மாரிலாம் நிறையா எல்லா சார்ட்ஸும் எழுதி, அதில என்னென்ன எவ்வளோ எவ்வளோ நம்பர்ஸ்ன்ற மாரி பண்ணாங்க. எல்லாரும் வந்து குழம்பிட்டாங்க. ஏன்னா பாதி பேர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சீனியர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. அந்த சார்ட்ட சீனியர்ஸோட வாங்கினதோட அப்படியே மேல தூக்கி போட்டுருப்பாங்க. அத விரிச்சு இந்தந்த இந்தந்த லெசனு, அந்தந்த லெசனு அவங்களுக்கு தெரியாது. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு சார்ட் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ YouTubeல நம்ம அப்லோட் பண்ணலாம் ஃபியூச்சர்ல அப்படின்னு ஒரு சேஃப்டிக்காக ஃபோட்டோ பிடிச்சு வச்சுக்கிட்டேன். அந்த ஃபோட்டோல பார்த்து பார்த்து இது இத்தனை ஒர்க்கிங் மாடலு, இத்தனை நான் ஒர்க்கிங் மாடலு, இத்தனை ஃப்ளாஷ் கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி நம்பர்ஸ் வந்து ஈஸியா எழுதிக்கிட்டேன். ஆனா, அவங்க என்ன நெனச்சுட்டாரு அப்டின்னா, 50 தானா? அப்டின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், "ஆமா சார் 50 தான் சார். ஏன்னா நான் ரொம்ப யூஸ் பண்ணல சார். போர்டையும் இதையும் தான் நான் யூஸ் பண்ணேன். நெறைய ஓரலு அந்த மாரிலாம் நான் நெறைய வச்சேன் சார்" அப்டின்னு. அதுல மார்க் கொறைச்சிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஆனா நீங்க சொல்லும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே சொல்லுங்க. ஏன்னா அவங்க வந்து செக்லாம் பண்ண மாட்டாங்க. இத்தன சார்ட்ஸ் இருக்கு அப்டின்ட்டு ஒருத்தரா செக்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க 50 சார்ட்ஸ் பண்ணியிருந்தாலும், 25 சார்ட்ஸ் பண்ணியிருந்தாலும், அத கொஞ்சம் அதிகமாவே போடுங்க. அதிகமாவே சொல்லுங்க. இப்ப சார்ட் வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, டிஸ்ப்ளேல வச்சுருவோம்ல. டிஸ்ப்ளேல வைக்கும்போது தான் காமிப்பாங்க, பார்ப்பாங்க. ஓகே. ஸோ அதுல வந்து நீங்க இதுதான் சார்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்ற மாரிலாம் இது பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா உங்க ஸ்பேஸ் வந்து கம்மியா இருக்கு. நீங்க அவ்வளோதான் ஒட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க சொல்லுங்க, "இல்ல சார் இன்னும் கொஞ்சம் கட்டப்பையில இருக்கு சார். பையில இருக்கு. நான் டிஸ்ப்ளேல எனக்கு பிளேஸ் இல்ல. அதனால நான் டிஸ்ப்ளே பண்ணல." அப்படின்ற மாரி சொல்லலாம். ஆ இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, ஆ கேஸ் ஸ்டடி நான் சொன்னேன்ல எனக்கு கேஸ் ஸ்டடி அப்படின்ட்டு கேட்டாங்க அப்படின்ட்டு அந்த கொஸ்டின் கேட்டாங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த ஸ்டூடண்ட் ஏன் அவன எடுத்தீங்க அப்படின்ற மாரிலாம் கேட்டாங்க. நெக்ஸ்ட் என்னென்னலாம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணீங்க? அ எந்த லெசன்ல இருந்து கண்டக்ட் பண்ணீங்க? எவ்வளோ மார்க்ஸ் வந்துச்சு? அந்த மாரிலாம் கேட்பாங்க. அண்ட் ஆன்சர் ஷீட் வந்து கண்டிப்பா முக்கியம். ஆன்சர் ஷீட் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. ஆன்சர் ஷீட்டு, கொஸ்டின் பேப்பரு, ப்ளூ பிரிண்ட் எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டா உங்க டேபிள் மேல அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. அண்ட் போர்டு யூஸ் பண்ணும்போது, இந்த கிளாஸ் எடுக்கும்போது போர்ட யூஸ் பண்ணும்போது, கரெக்ட்டா அ அந்த சார்ட்ல டபுள் டக்கர் டேப் போட்டு ஒட்டி, கரெக்ட்டா ரெடியா வச்சுக்கோங்க. போனோனே நம்ம கிளாஸ் நடத்துறோம். கிளாஸ் நடத்தும்போது, அ சார்ட்ட ஒட்டிட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து எப்படி ஆரம்பிக்கணுமோ, அந்த மாரி ஆரம்பிங்க. நெறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டீங்க. அ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்க. என்னன்னா, எப்படி நான் வந்து இங்கிலீஷ் ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்ல பாடம் நடத்த தெரியல அப்படின்ட்டு கேட்டாங்க. ஆ அண்ட் அடுத்த இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட நான் சொல்லணும். இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா,
இங்கிலீஷ்ல எனக்கு பேச தெரியாது. ஆனா நம்ம லெசன் எடுக்கும்போது இங்கிலீஷ்ல தான் பேசணுன்றாங்க. அது உண்மையா? அப்படின்னு கேட்டா, அது கண்டிப்பா உண்ம. இங்கிலீஷ்ல தான் நம்ம பாடம் நடத்தணும். ஓகே. ஸோ நம்ம ஸ்கூல்ல நம்ம தமிழ்ல பாடம் நடத்தினாலும், இங்க வரும்போது கமிஷன் அப்போ வரும்போது இங்கிலீஷ்ல உள்ளவங்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல உள்ளவங்க இங்கிலீஷ்ல தான் பாடம் நடத்தி ஆகணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டாபிக்க சூஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ உங்களுக்கு எது ஈஸி டாபிக்கோ, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டாபிக்கா இருந்தா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அ இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, இந்த டாபிக்க சூஸ் பண்ணும்போது, இப்ப எல்லாரும் நம்மளுக்கு வந்து போயம் அதான் போயட்ரி, ப்ரோஸ் இருக்கு. ஓகே. ஸோ கிராமர் இருக்கு. இந்த மாரிலாம் இருக்கும்போது, நீங்க வந்து உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. உங்க கிளாஸ்க்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. நீ என்ன எடுக்க போற? நீ என்ன எடுக்க போறன்னு சொல்லிட்டு, நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, சேம் டாபிக் வந்து ரிப்பீட் ஆகாது. அப்போ வந்து அந்த ஆ எக்ஸ்டர்னலும் வந்து யோசிக்க மாட்டாங்க. என்னடா இது இதே டாபிக் எடுக்குறாங்களே! அப்படின்ற மாரி. ஸோ, அத வந்து நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, நீங்க டாபிக் எழுதிட்டீங்க. அதாவது எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆ முன்னாடி உள்ளவங்க போயட்ரி எடுத்தாங்க அப்படின்னா, நீங்க வந்து கிராமரோ, இல்ல அதான் உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் வந்து நீங்க வந்து எடுங்க. சரியா? ஆ ய டாபிக் வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத வந்து YouTubeல போடுங்க. நம்மளுக்கு இருக்கவே YouTube. எவ்வளோ பேரு வீடியோஸ் போடுறாங்க. நான் உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ல வீடியோஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ப டீச்சிங் எப்படி நம்ம டீச்சிங் பண்றோம் அப்படின்ற மாரி எடுக்காம, ஒரு நீங்களே கத்துக்கிற மாரி. ஓகே. ஸோ எனக்கு இந்த லெசன்ல வேணும். இல்லன்னா எனக்கு இந்த கிராமர் எப்படின்னு புரியல. ஸோ இத வந்து நம்ம YouTubeல பார்க்கலாம். அவங்க எப்படி சொல்லி தராங்கன்ற மாரி அந்த மாரி பாங்க. ஓகே. நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்படி எடுக்கணும், டிப்ஸு அந்த மாரிலாம் போய் பார்த்துறாதீங்க. உங்களுக்கு இன்னும் சிரமமா இருக்கும். கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, முக்கியமா நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, நான் வந்து ஃப்ரேசல் வெர்ப் எடுத்தேன். ப்ரிப்போசிஷன் எடுத்தேன். ஓகே. இந்த ஃப்ரேசல் வெர்ப் என்ன பண்ணேன் அப்டின்னா, தமிழ்ல பார்க்கல நான். ஃப்ரேசல் வெர்ப் வந்து என்ன பண்ணேன் அப்டின்னா, இங்கிலீஷ்ல சொல்லி தருவாங்கல்ல. இங்கிலீஷ் அதான் ஃபாரினர்ஸ் அந்த மாரி வந்து யூடியூப் அ அ சர்ச் பண்ணி, அதுல வந்து பார்த்தேன். அதுல வந்து அழகா டெமோ கிளாஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா நான் வந்து என்னோட கிளாஸ்ல வந்து என்ன பண்ணேன் அப்டின்னா, அ மில்க் அதான் பிஸ்கெட்ட வச்சு எப்படி வந்து அ அ ஃப்ரேசல் வெர்ப்ஸ் வந்து கத்து தரலாம் அப்டின்ற மாரி ஒரு வீடியோ பார்த்தேன். ஓகே. ஸோ அந்த வீடியோல வந்து பிஸ்கெட் வச்சு நான் ட்ரெய்னிங்க்கு அந்த கிளாஸ்க்கு போம்போதே பிஸ்கெட்டோட போனேன். அதுக்கப்புறம் லெசன் பிளானோட போனேன். அந்த லெசன் பிளான வந்து ஒரு A4 ஷீட்ல எழுதி தரணும் அப்படின்னு சொல்லி அந்த லெசன் பிளான வந்து எழுதிட்டு, அவங்ககிட்ட கையில கொண்டு போய் குடுத்துட்ட பிறகு தான் நம்ம வந்து லெசன் எடுக்கணும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, போனேன். போம்போது என் கையில சார்ட்ஸ் இருக்கு, பிஸ்கெட் இருக்கு, லெசன் பிளான் இருக்கு. லெசன் பிளான குடுத்துட்டு வரும்போது, "இது என்னம்மா பிஸ்கெட்?" அப்படின்னு கேட்டாங்க. "சரி இத வச்சு தான் நான் நடத்தப் போறேன். இதுவும் ஒரு ஒர்க்கிங் மாடல் மாரி தானே" அப்படின்னு சொல்லிட்டு போனேன். "சரிம்மா இந்த பிஸ்கெட்ட வச்சு நீ என்ன நடத்த முடியுமோ, அத ஃபர்ஸ்ட்டு நடத்து" அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆக்சுவலா நம்ம அப்படி நடத்த முடியாது. ஏன்னா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த நம்மளுக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கிளாஸ் எடுக்கணும்னு நம்மளுக்கு இருக்கு. ரைட்டா? அதாவது என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும் பசங்கள. அதுக்கப்புறம் ரீகால் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து தான் டாபிக்குள்ள டைட்டில்குள்ளலாம் போவோம். ஸோ எடுத்தோனே எப்டின்னா, பசங்களுக்கும் புரியாது அப்டின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்தே எடுத்தேன். மோட்டிவேட் பண்ணி எல்லாம் எடுத்து, அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு வச்சு எடுத்தேன். வச்சு எடுத்தோனே, அ ஏன் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, ஸ்டூடண்ட்ஸ் வந்து அ கெளம்புறதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. எங்களுக்கும் இவங்க எக்ஸ்டர்னலும் வந்து லஞ்ச் சாப்பிடுறதுக்கும் டைம் ஆயிடுச்சு. அதிலயே கொஞ்சம் இதா இருந்ததுனால, நான் வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வந்து ரேப்போ மாரி குடுத்தேன். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் வந்து ம் டி ம "அக்கா வந்து எல்லாரும் எடுக்குறாங்கக்கா. நல்லா தான் எடுக்குறாங்க. ஆனா சவுண்ட் இல்லாம எடுக்குறாங்க." அப்படின்ற மாரி அ ரிவ்யூ குடுத்தாங்க. ஓகே. ஸோ, அதனால வந்து நீங்க என்ன எடுக்க போறீங்களோ, சவுண்டோட எடுங்க. ஓகே. ஸோ, நான் வந்து பிஸ்கெட்ட வச்சு பண்ணேன். இப்போ வந்து அந்த YouTubeல நீங்க சொன்ன டாபிக்க அத போட்டு இங்கிலீஷ்ல சொல்லி தர மாதிரி யாராவது இருக்காங்களா? ஓகே. ஸோ, இருப்பாங்க. அந்த மாரி இருக்கிற அந்த வீடியோவ நோட் பண்ணி, ஒரு பேப்பர் எடுத்து அந்த சப்டைட்டில்ஸ்ன்னு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, சப்டைட்டில்ஸ் கீழ வரும். ஓகே. நம்ம கிளாஸ் ரூம்ல நம்ம எப்படி சொல்லி தர்றோமோ, அதே மாரி தான் அவங்களும் சொல்லி தருவாங்க. ஸோ, அத என்ன பண்ணுங்க, அத ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க.
ப்ரப்போசிஷன்னா என்ன, ஃப்ரேசல் வெர்ப்னா என்ன அப்படின்ற மாதிரிலாம் அவங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்ட பிறகு தான் எக்ஸாம்பிள்ஸ்க்கு போவாங்க. ஸோ அதை மாதிரிலாம் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த பேப்பரில் எழுதிட்ட பிறகு நீங்கள் அதாவது அந்த யூடியூப்பில் என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்களோ அதை தான் நீங்கள் சார்ட்டாக யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுதணும். சரியா? ஏன்னா நீங்கள் சார்ட் யூஸ் பண்ணும்போது அதில் வேறு எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் நம்ம டீச் பண்ணும்போது இதில் வேறு ஒரு எக்ஸாம்பிள்னா கிளாஷ் ஆயிரும். ஸோ நீங்கள் கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் என்ன வீடியோவில் என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்களோ அதே தான் நீங்கள் வந்து சார்ட்லேயே யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, ஸோ நல்லா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னென்னலாம் கொஸ்டின் கேட்பாங்க, சப்ஜெக்ட் வச்சு என்னென்னலாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கொடுக்கணுமோ அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷ் எனக்கு வரல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலனா இதுதான் பெஸ்ட் ஐடியா. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு 2 லெசன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. லெவல் 1ல் 1, லெவல் 2ல் 1. ஓகே, ஸோ 2 லெசன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. 2ல் தான் எடுக்கணும். ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, எங்கள் கிளாஸில் ஒரு பொண்ணு ஒரே ஒரு லெசன் பிளான் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டான். ஏன்னா அவள் இங்கிலீஷில் வேறு பேசணுமா, அவள் ஒரே ஒரு லெசன் பிளானுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டான். இன்னொரு லெசன் பிளான் தெரில. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லை 2 லெசன் பிளான் எடுக்கணும். 2 லெசன் பிளான் எழுதி கையில் கொடுத்துட்டா. ஓகே, ஸோ ஆனால் அவங்க எடுக்க சொன்னது வந்து இவ ப்ரிப்பேர் பண்ணாததே எடுக்க சொல்லிட்டாங்க. அப்போ யார் மேலே ஃபால்ட்டு? அந்த பொண்ணு மேலே தான் ஃபால்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2மே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எது ஈஸியோ அந்த டாப்பிக்கை எடுங்க. உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அந்த டாபிக் தான் எடுங்க. தெரியாத டாப்பிக்கை எடுத்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. லெசன் எடுக்கும்போது என்னென்னலாம் பண்ணணும், போய்ட்ரி எடுக்கும்போது எப்படி சொல்லி தரணுமோ அந்த மாதிரி சொல்லித்தாங்க. போய்ட்ரி எடுக்கும்போது ஒரு 4 லைன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். அந்த 4 லைன்லேயே அலிட்ரேஷனு, ரிப்பிட்டேஷன் எல்லாம் என்னென்னலாம் வருதோ எல்லாமே அதையும் சொல்லித்தாங்க. மீனிங்ஸையும் சொல்லித்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி மாதிரியும் சொல்லுங்கள். புக்கு வச்சுக்கோங்க. ஓகே, எடுக்கிறது கொஞ்சம் நல்லா எடுங்க, கான்ஃபிடென்ட்டாக எடுங்க. என்ன கேள்வி கேட்க போகிறாங்களோ அதுதான் நம்ம கேட்க போகிறோம். இந்த 45 மினிட்ஸ் நம்ம எடுக்க போகிறோம்னா இந்த வாழ்க்கையில் இந்த 45 மினிட்ஸ் இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. 45 மினிட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதோட கம்மியாகவும் பண்ணலாம். பட் அவங்க எடுக்க சொன்னாங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கண்டென்ட் வேணும். அதனால் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணியாவது நல்லபடியாக எடுங்க. அண்டு உங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் போங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் போய் கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த சார் இது பண்ணுற வரைக்கும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நோட் பண்ணும்போதே நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. தமிழில் எடுத்துடாதீங்க. ஓகே, தமிழில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே தமிழில் எடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் மாதிரி ஆகும். அதனால் எடுக்கிறது இங்கிலீஷில் எடுக்கிறீங்கன்னா அப்படியே இங்கிலீஷ்லேயே தொடர்ந்து முடிக்கிற வரைக்கும் இது பண்ணிடுங்க. அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ இங்கிலீஷில் மட்டும் இது பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.